ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் காமெடியான சம்பவம் தான். இவர் சேரில் உட்காந்து பணம் எண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு இந்த ஃபேனை கொஞ்சம் திருப்பி வைக்கலாமே, வேர்க்கிற மாதிரி இருக்குதுன்னு திருப்பி வச்சாரு. பாருங்கள், அடுத்த செகண்ட் நடந்த சம்பவம். அங்கே டேபிள் மேலே இருந்த பணமெல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஜன்னலும் திறந்துருந்ததுனால பாதி ஜன்னலோட வேற போகிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பிடிச்சு நிறுத்துறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நிறைய பறவைகள் வளர்க்குறாங்க. எல்லாமே கூண்டில் இருக்குது. ஒரு 10 கூண்டாவது இருக்கும். ஒன்று மேலே ஒன்று இருந்தது. எப்படியோ தடுக்கி கீழே விழுந்துடுச்சு. விழுந்த வேகத்தில் ஒரு 2 கூண்டு திறந்துடுச்சு போல். எல்லா பறவைகளும் விட்டா போதும்னு வேகமாக பறந்து போயிடுச்சு பாருங்க. இதில் எதை பிடிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. எல்லாம் வேகமாக பறந்ததுனால அன்னைக்கு பறவைகளுக்கு லக்கு தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஜிம்மில் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் நம்மளும் ஏறலான்னு ஏறினாரு. அது ஏதோ ஏற்கனவே அந்த த்ரெட்மில் ஆன்ல இருந்திருக்குமோ என்னவோ, ஒரு கால் எடுத்து வைக்கவும் அப்படியே வழுக்கி கீழே விழுந்துட்டாரு. ஒருத்தர் கீழே விழுந்திருக்கிறாரேன்னு யாராவது திரும்பி பார்க்குறாங்களா பாருங்க. கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாரும் அவரவர் வேலையை பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நிறைய கிளாஸ் எல்லாம் இந்த ஸ்டாண்ட் மேலே கழுவி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இவர் அவரோட கிளாஸை கழுவுறதுக்காக வந்தாரு பாருங்க. அவரோட ஷோல்டர் அந்த இடையில மாட்டி இருந்திருக்கு. ரொம்பவே சிங்குக்கு உள்ள போயிட்டாரு போல. அவர் வெளியே வரவும் இந்த ஸ்டாண்டு கீழே விழுந்து மேலே இருக்கிற கிளாஸ் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. அவரே எதிர்பார்க்கல தான் அடுத்த செகண்ட் இப்படி நடக்க போகுதுன்னு. ரொம்பவே உஷாரா தான் இருக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோட்டோரத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இவர் எவ்வளவு சர்வசாதாரணமா நடந்து வராரு பாருங்க. காரும் இவரும் ஒரசர தூரத்துல தான், ஆனா அவர் என்னவோ கேஷுவலா தான் நடந்து வராரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, பைக்ல வேகமா வந்தவர் ஃப்ரெண்டை பார்த்ததும் அப்படியே சறுக்கிட்டாரு போல. பைக்கு சறுக்கி போனாலும் பரவாயில்லன்னு இவர் எந்திரிச்சு மெதுவா வந்துட்டாரு பாருங்க. பைக்கை பற்றி யோசிக்கவே இல்லை. அது ஒரு பக்கம் போனாலும் நமக்கு முதல்ல ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு வந்திருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் 2 பேர் 2 பக்கமாக வந்து நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. நடந்து போகும்போது கூட கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் பார்த்து போகணும் போல. ஆனால் இதை 2 பேருமே எதிர்பார்க்காததுனால இந்த அளவு முட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பகலோ ராத்திரியோ எப்படியும் எட்டி பார்த்து தான் நடக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த லேடி ரொம்ப சுவாரஸ்யமாக ஃபோனில் எதையோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கவுண்டருக்கு வந்து இவரும் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அந்த லேடி திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு மூழ்கிட்டாங்க. அப்படி என்னதான் பார்க்குறீங்கன்னு இவர் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பதட்டப்பட்டு ரொம்ப நேரமாக நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு உண்மையே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பஸ்ஸில் உட்காந்துட்டே ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸுக்கு வெளியே ஆள் ரெடியாக இருந்திருக்கிறாரு பாருங்க, அந்த ஃபோனை பிடுங்கிறதுக்காக. ஜன்னலுக்கு வெளியவே காத்திருப்பாங்க போல, யாரோட ஃபோனை பிடுங்கிட்டு போகலாம் அப்படின்னு. இது கொஞ்சமும் எதிர்பார்க்காத சம்பவம் தான். இனிமேல் யாராவது ஜன்னல் பக்கத்தில் அப்படியே நடமாடினா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இப்படியெல்லாம் கூட சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சது எப்படி ஒரு சர்ப்ரைஸ் தயார் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கதவுக்கு பின்னாடி முகமூடி போட்டுட்டு நின்றதை பார்த்து இந்த லேடி கொஞ்சம் பதறி தான் போனாங்க. கையில கொண்டு வந்து பொருளும் கீழே விழுந்துடுச்சு. இதுதான் அவங்க சர்ப்ரைஸானு கொஞ்சம் திகச்சு தான் போனாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த லேடி பைக்ல வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த பைக் அப்படியே காலை வாரி தடுக்கி கீழே போட்டுடுச்சு. இப்படி ரோட்டோரத்துல கீழே கொண்டு போட்டதுனால வந்திருக்கு பாருங்க கோபம். இந்த பைக்கையே நல்லா மிதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தெருவில் இருந்த ஒரு டாக் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக ரொம்ப பக்கத்துல வந்திருக்கு. ஆனாலும் ஆள் ரொம்ப உக்கிரமா கோபத்துல இருக்கிறத பார்த்ததும் அப்படியே திரும்பி ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு பாருங்க. இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது நள்ளிரவு நேரத்துல நடந்த சம்பவம். இங்க 4-5 பேர் நின்றுட்டு இருக்காங்க கடைக்கு முன்னாடி. திடீர்னு அங்க ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு லாரி இந்த பக்கமா திரும்பி வந்திருக்கு பாருங்க. கடையை பார்த்து வெளியே நின்றுட்டு இருந்த எல்லாரும் கொஞ்சம் சுதாரிச்சதுனால உடனே அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிட்டாங்க. பாக்குறதுக்கே நம்ப முடியாத சம்பவம் தான். அங்க இருக்கிற கேமராவில் அப்படியே பதிவாயிருக்கு. கடைக்கு உள்ள போகாம இதோட நின்றுடுச்சுன்னு எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க ரொம்ப உயரமான ஒரு மதில் இருக்குது. இந்த மதில் அப்படியே கீறல் விட்ட மாதிரி தெரிஞ்சது. உடனே அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே அது தொப்புன்னு விழுந்துடுச்சு பாருங்க. ஆனாலும் இவ்வளவு தூரம் வரும்னு நினைச்சு பார்க்கல தான். சுவரா இருந்தது அப்படியே மண்ணாவே மாறிடுச்சு ஒரே செகண்ட்ல. எப்படி அந்த ரோட்டையே மறைச்சிடுச்சு பாருங்க. சுவர் இருந்ததுக்கான எந்த அடையாளமுமே இல்ல. நல்ல வேலையா பக்கத்துல ஆட்கள் யாரும் இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க பைக்கை நிறுத்திட்டு ரோட்டோரத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ட்ரக் வந்திருக்கு. அந்த ட்ரக் நிறைய பாரங்களை ஏற்றி கொண்டு வந்துட்டு இருக்கு. கரெக்டா இந்த இடத்துக்கு வந்ததும் அதோட டயர் கொஞ்சம் கலண்ட மாதிரி தெரிஞ்சது. வண்டியே தடுமாறி ஒரே செகண்ட்ல அப்படி சரிஞ்சு விழுந்துடுச்சு. பைக் ஒரு அடி தள்ளி நின்றதுனால அவருக்கு எதுவும் ஆகல. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, எறும்புகள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கூட்டமைப்பாயிருக்கு பாருங்க. எல்லாமே தண்ணியில பற்றக்கூடாதுன்னு இந்த இலை மேல இந்த அளவுக்கு குவிஞ்சிருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ கரையான் புற்று மாதிரி இருக்கு, ஆனா எல்லாமே எறும்புகள் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல கடல்ல நடக்கிற ஆச்சரியத்தை தான் பாக்குறோம். இவ்வளவு குவியலான மீன்களான்னு பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். வலையை வீசினதும் ஒரே வகையான மீன்கள் அப்படியே லட்சக்கணக்கில் மாட்டோம். அதுக்கு காரணம் இதுதான் போல. இங்க இந்த வீடியோல மனித முகம் மாதிரியே இருக்கிற ஒரு மீனை தான் பாக்குறோம். பாருங்களேன், கண்ணு மூக்கு வாயின்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் மனுஷ மாதிரியே இருக்கு.
இங்கே பக்கத்தில் வரைக்கும் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. அதோட மற்ற மீன்களை மாதிரி இல்லாமல் இது நல்லா வாய் பேசுறதுக்காக வாய் அசைக்கவும் செய்யுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு முதல்ல தான். இந்த முதலைக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு அலிகேட்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை சந்திச்சிருக்கும் போல, அதனால இதோட பாசத்துக்கு ரொம்ப அளவில்லாமல் ஆயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் வேகமாக ஒரு ட்ரக்கு போகிறத பார்க்குறோம். போன வேகத்தில் அப்படியே சரிஞ்சு அதே இடத்துல விழுந்துடுச்சு பாருங்க. அந்த கடையில் இருந்தவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வளைவில் திரும்பும் போது தடுமாறிடுச்சு போல. வேகத்தையும் குறைக்க முடியாமல் அதே வேகத்தில் வந்து விழுந்தது பாருங்க. மேலே இருந்த மொத்த சிமெண்ட்டும் அப்படியே தரைக்கே வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெயிட் இந்த ட்ரக்கு மேலே இருந்து தான் இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியுது. சுற்றி இருந்த ஆட்கள் எல்லாம் மெதுவாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக வராங்க. நம்ப முடியாத சம்பவம் தான். நல்ல வேளை அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லாததுனால யார் மேலேயும் படலை. அளவுக்கு மீறி பாரங்கள் ஏற்றினாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி ஆயிடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் முன்னாடி ஒரு ட்ரக் வேகமாக போயிட்டு இருக்கு. எதிரில் ஒரு ட்ரக் வந்திருக்கு. ரெண்டு கொஞ்சம் உரசினதுனால கொஞ்சம் திசை மாறுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் ரெண்டு டிரைவரும் உடனே வண்டியை நிறுத்திட்டாங்க. இந்த பெரிய வண்டியை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு போகிறது நல்லது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் திடீர்னு இந்த காருக்கு குறுக்க இந்த பையன் ஓடி போகிறத பார்க்குறோம். மின்னல் வேகத்தில் கடந்து போன மாதிரி தெரிஞ்சது. வண்டியை ஓட்டிட்டு போனவர் உடனே நிறுத்திட்டாரு. நல்ல வேலை எதுவும் ஆகலை. இந்த பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த பெரிய ட்ரக் இந்த இடத்த கடந்து போகும்போது அப்படியே குறுக்க ஒரு பைக் போகுது பாருங்க. இந்த ட்ரக் இந்த பக்கம் திரும்பி வரப்போகுது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பைக் போயிருக்கு. ரெண்டுத்துக்கும் பெரிய இடைவெளியெல்லாம் இல்லை. பைக் ஓட்டிட்டு வந்தவரே அப்படியே வண்டியை நிறுத்தி கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த இடத்துல ஒரு மரம் நின்று இருக்கு. இந்த மரம் இப்படி திடுது பண்ணி கீழே விழுந்து போகும்னு நினச்சி கூட பார்க்கல தான். எப்போவும் ஆட்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்களாம். ஆனால் அந்த நேரம் பார்த்து யாரும் இல்லாததுனால ரொம்ப நல்லதாக போச்சு. அப்பப்போ மரங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடற்கரை ஓரத்தில் ஒரு மீன் இருந்திருக்கு. இந்த மீனை தண்ணிக்குள்ளே பிடிச்சி போட்டால் அது பழச்சிக்குமே அப்படின்னு நினச்சி மெதுவாக தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த மீன் பயங்கர புத்திசாலியாக இருந்திருக்கு பாருங்கள். இவரை ஒரு எதிரியாக நினச்சி அப்படியே டக்குன்னு மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அப்படி ஒரு திறமை இருக்குது போல். ஈரமான மண்ணே அது சுவாசிக்கிறதுக்கு போதுமாக இருந்தது. தலையை அப்படியே மண்ணுக்குள்ளே விட்ட மாதிரி இருந்தது. ஆள் அப்படியே டைவ் அடித்து உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இவரும் மண்ணை தோண்டி பார்க்குறாரு. மீன் எங்கே தான் போச்சுன்னா, ஆனால் கொஞ்சம் ஆழத்துக்கு போயிருக்கும் போல். பயங்கர சாகச மீனாக தான் இருக்குது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது போலார் பியர் தான். இந்த குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற போலார் பியர் பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்குது. கடலுக்குள்ளே இறங்கி உள்ளே போய் மீன் பிடிச்சி சாப்பிட்றது தான் இதோட வாடிக்கையே. இதை பனி பிரதேசத்தோட ராஜா அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற விலங்குகளில் இதுதான் ரொம்ப பெருசு. எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் எப்படி உள்நீச்சலெல்லாம் அடிச்சு போகுது. பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். நீந்துறதுல பயங்கர திறமசாலி தான். அடுத்து இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரோபோக்களுக்கு இடையில ரேஸ் நடக்குது. வேகமாக ஓடுது பாருங்க. இந்த ரோபோ ஓடுற வேகத்தில் இதோட காலை தலையில் அடிச்சிடும் போல அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு. மின்னல் வேகத்துல ஓடி எப்படியோ வின் பண்ணிடுச்சு. 2-3 ரோபோக்களுக்கு இடையில இப்படி ஒரு போட்டியை நடத்தி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது இவர் கையில இருக்கிற குச்சியை பிடுங்கி வாங்கி இந்த யானை தன்னைத்தானே சொரிஞ்சுக்கிது பாருங்க. குச்சியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு பாருங்களேன். கொஞ்சம் அரிப்படுத்ததுனால அதோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குச்சியை அவர் கையிலே கொடுத்துருக்கு. பயங்கர புத்திசாலி யானை தான்.